ஏற்கனவே நம்ம சேனலில் Redmi Note 10 Pro மற்றும் Redmi Note 10 Pro Max ஆகிய ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் முழு டீட்டெயிலை வீடியோவில் பார்த்தோம். இப்போது இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ஃபோன், அதாவது ரெட்மியோட Note 10 ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஃபோனில் உள்ள ஃப்ரண்ட் சைடில் உள்ள டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.43 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அது மட்டும் இல்லாமல் 1100 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போதும்னு சொல்லியிருக்காங்க. DCI-P3க்கான கலர் கேமோட்டோட சப்போர்ட்டும் 100% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் உள்ள கிளாஸோட 3 ப்ரொடெக்ஷனும் வருது. இந்த டிஸ்பிளே ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் கொடுக்குறாங்க. இதுவரையும் இல்லாத அளவு நமக்கு வந்து Redmi Note 10 Pro, Note 10 Pro Maxல கூட புதுசாக முதல் தடவை வந்து AMOLED டிஸ்பிளே கொண்டு வந்தது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ரெட்மியோட Note 10ல கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். காரணம், பட்ஜெட்டில் வர்ற ஸ்மார்ட் ஃபோனில், அதுவும் வந்து இந்த செக்மெண்ட்டில் உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த டிஸ்பிளே கொண்டு வந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம். ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் வழக்கமாக இருக்கக்கூடிய 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. மேலும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Qualcommோட Snapdragon 678 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.2 GHz வரை மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போது 11 nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக Adreno 612 GPU வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்தியாவில் இந்த ப்ராசஸர் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க சொல்லப்படுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா வந்து ஓரளவு ஆப்ஸ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், ஹெவியான மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருக்கட்டும் பிரச்சனை இருக்காது. மற்றபடி கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Adreno 612 GPU வந்து மிட் ரேஞ்ச் கேம்ஸ் வரையும் வந்து உங்களுக்கு நல்ல ஓரளவு கொடுக்கும். மற்றபடி ஹெவியான கேம்ஸ் வந்து நீங்கள் விளாடணும் ட்ரை பண்ணிங்கன்னா 1-2 இடத்துல வந்து ஹை செட்டிங்ஸை வச்சு விளாடும்போது ஃப்ரேம் ட்ராப்ஸ் நோட் பண்ணிங்க. மற்றபடி வந்து கேம் பிளேயபிளாக இருக்கும். ஸோ ஓரளவு கேம்ஸும் இதில் விளாட முடியும். மற்றபடி நமக்கு வந்து ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜில் வருது. நமக்கு வந்து ரேம் வெர்ஷன் LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதனால் நல்ல ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 512GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டெடிகேட் சிம் கார்டை கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் பயன்படுத்த முடியும். மேலும் இந்த ஃபோன் வந்து Android 11 OSல வந்து MIUI 12 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு வந்து MIUI 12.5க்கான அப்டேட்டும் கிடைக்க இருக்குது. மேலும் வந்து இந்த ஃபோனோட பேக் சைடில் உள்ள கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து Redmi Note 10 Pro, Note 10 Pro Maxல பார்த்த மாதிரி இதுலேயுமே 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா. இது வந்து சோனியோட IMX582 சென்சர். அது மட்டும் இல்லாமல் நமக்கு LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும், 4வது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மியோட Note 10 Pro Max மற்றும் Note 10 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேமரா வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. காரணம் இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர காரணத்தினால. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமராக்காக 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் சென்சரும் இந்த ஃபோனில் இருக்குது. அதனால் ரிமோட் மாதிரியாக உங்கள் ஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது போக நமக்கு வந்து IP52க்கான ரேட்டிங்கும் இந்த ஃபோனில் இருக்குது. அதனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த ஃபோனில் 5000க்கான mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட வர்றது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டெல்லாம் நமக்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்லாம் இருக்குது. அதனால் ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். இது போக இந்த ஃபோனில் டியூல் 4G வோல்டி, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரி சப்போர்ட்ஸும் இந்த ஃபோனை கொடுக்குறாங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மியோட Note 10 வந்து ஃப்ரோஸ்ட் ஒயிட், ஆக்வா கிரீன், ஷேடோ பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 11,999க்கும், அதே வந்து 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 13,999க்கும் அமேசான் வெப்சைட்லோடு கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து ஓரளவு நல்ல ஃபோன் வந்து Xiaomi இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஃபோனில் பாசிட்டிவாக இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்குது. அது போக புதுசாக ப்ராசஸர், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இது போக 5000 mAh பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஓரளவு நல்ல கேமராஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஓரளவு நல்ல பட்ஜெட் செக்மெண்ட்டில் குறிப்பாக வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் அப்படிங்கிறது எந்த விதமாக சந்தேகமும் இல்லை. ஸோ Xiaomiயோட இந்த Redmi Note 10 ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் ரெட்மியோட Note 10 Pro மற்றும் Note 10 Pro Max ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அதை பற்றி கார்டு மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.